ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, புதுசாக ஒரு சம் பார்க்க போகிறோம். சேல்ஸ் டேக்ஸ் அண்ட் டிஸ்கவுண்ட் அலோடு. இதுதான் இதில் மெயினாக இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ். மீதி நாம் ஆல்ரெடி பண்ண சம்மில் பண்ண மாதிரியே ஓப்பனிங் பேலன்ஸு, ஐட்டம் கிரியேஷன் இதெல்லாமே பண்ணதுக்கப்புறம் தான் பண்ணுறோம். ஏன் இது மறுபடியும் பண்ணுறோம் அப்படின்னா, இது நாம் எவ்வளோக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு உங்களுக்கு நீங்கள் பர்ஃபெக்ட் ஆகிடுவீங்க. அப்போ அதனால் மேக்ஸிமம் சம்மை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது நான் ஒரு இன்ஸ்டியூட்டில் வந்துட்டு கோர்ஸாக சொல்லிக் கொடுக்குற அதே இது தான் உங்களுக்கு நான் யூடியூப்பில் பண்ணுறேன். அப்போ அதனால் உங்களுக்கு ஒரு கோர்ஸ் பண்ணுற ஃபீலிங் கண்டிப்பாக இருக்கும். இதோட எல்லாம் பிடிஎஃப் லிங்கு வந்துட்டு இந்த கொஸ்டின்ஸோட எல்லாம் பிடிஎஃப் வந்துட்டு உங்களுக்கு என்னோடய டெலிகிராம் சேனலில் கிடைக்கும். என்னோடய சேனல் லிங்கு வந்துட்டு என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். ஓகே, அதை செக் பண்ணிவிட்டு அதில் போய்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகே, அப்போ நமக்கு வீடியோக்கு போகலாம். ஃபஸ்ட்டு வந்து லியாபிலிட்டி அசெட் எல்லாம் பண்ணணும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், கம்பெனி க்ரியேஷன் பண்ணணும். இப்போ நமக்கு தெரியும் Alt F3ல் க்ரியேட் கம்பெனியில் போயிட்டு கம்பெனி நேம் ஏதாச்சும் ஒன்று கொடுத்து சேவ் பண்ணிடுங்க. கண்ட்ரோலே கொடுத்தா போதும். நெக்ஸ்ட் எஸ்கேப் பண்ணி ஃபஸ்ட்டு லெட்ஜர் பண்ணணும். அதுக்காக அக்கௌண்டிங் இன்ஃபோக்கு போகணும். அக்கௌண்டிங் இன்ஃபோவில் போங்க, லெட்ஜர் சூஸ் பண்ணுங்கள். இங்கே சிங்கிள் லெட்ஜர் க்ரியேட். ஃபஸ்ட்டு வந்துட்டு நிறைய கேபிட்டல்ஸ் வருது. அந்த கேபிட்டல்ஸ் 2 கேபிட்டல் வருது, அது ரெண்டுமே எழுதணும். ஃபஸ்ட்டு வந்து சூரஜ் கேபிட்டல். அண்டர் நமக்கு தெரியும் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் தான் வரும். கேபிட்டல் அக்கௌண்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓப்பனிங் பேலன்ஸாக இருந்ததுனால அது நம்ம இங்கே டைப் பண்ணி கொடுக்கணும். கீழே இங்கே 1 lakh டைப் பண்ணிக்கோங்க. அப்போ அது அப்படியே கிரெடிட்டில் வந்திருக்கான்னு செக் பண்ணணும். நீங்கள் கொடுக்குறது எல்லாமே கிரெடிட்டில் தான் வருதான்னு கன்ஃபார்ம் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு ஷாகுல் கேபிட்டல். அது இதேமாதிரி கேபிட்டல் அக்கௌண்ட்டில் தான் வரும். அங்கேயும் 1 lakh. நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு OS ரெண்ட். OS ரெண்ட் அப்படின்னா அவுட்ஸ்டாண்டிங் ரெண்ட். அது நமக்கு தெரியும் கரண்ட் லியாபிலிட்டிஸில் தான் வரும் அவுட்ஸ்டாண்டிங் ரெண்டு. அது வந்து 1000 தான் அமௌண்ட் வருது. 1000 கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு அவுட்ஸ்டாண்டிங் சேலரி, கொடுக்க வேண்டிய சேலரி இருந்துச்சு. அதுவும் கரண்ட் லியாபிலிட்டிஸ் தான். நம்ம 4000 தான் வருது அவுட்ஸ்டாண்டிங் சேலரி, அதாவது பெண்டிங் இருக்கிற சேலரியும் வாடகையும். நெக்ஸ்ட்டு லோன் ஃப்ரம் கனரா பேங்க்லேருந்து லோன் எடுத்திருக்கோம். லோன் ஃப்ரம் கனரான்னு கொடுக்கலாம், இல்லாட்டி கனரா பேங்க் லோன் அக்கௌண்ட் அப்படியும் கொடுத்துக்கலாம். லோனு லியாபிலிட்டிஸில் தான் வரும். 20,000. நெக்ஸ்ட்டு பேங்க் ஓடி, பேங்க் ஓவர் டிராஃப்ட். பேங்க் ஓடி அக்கௌண்ட்டில் கொடுங்க. $4,000. அடுத்து வந்துட்டு கொஸ்டினில் பார்த்தா உங்களுக்கு தெரியும் வெண்டர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. வெண்டர்ஸ் அப்படின்னா சன்ட்ரி கிரெடிட்டர்ஸ், அவங்களுக்கு தான் வெண்டர்ஸ்ன்னு சொல்கிறோம். அப்போ அவங்க 3 பேர் இருக்காங்க. கிருபா ட்ரேடர்ஸ் அவங்க வந்து சன்ட்ரி கிரெடிட்டர்ஸ். உங்களுக்கு தெரியும் லியாபிலிட்டி சைடில் நேம் எல்லாம் வரும்போது சன்ட்ரி கிரெடிட்டர்ஸ் கொடுக்கணும். இங்கே மெயின்டைன் பேலன்ஸ் பில் பை பில்னு சொல்கிற ஆப்ஷனுக்கு எஸ் கொடுக்கணும். அது கொடுத்தா தான் நமக்கு அங்கே ஓப்பனிங் பேலன்ஸோட அமௌண்ட் எல்லாம் காட்டும். நமக்கு தெரியும், ஆல்ரெடி நம்ம பண்ணியிருக்கோம். அடுத்து நெக்ஸ்ட்டு கிருபா ட்ரேடர்ஸோட ஓப்பனிங் பேலன்ஸ் அமௌண்ட் இங்கே கொடுக்கணும். கொடுக்கும்போது எக்ஸ்ட்ரா இங்கே ஒரு விண்டோ வரும். அந்த விண்டோவில் என்ன டைப் பண்ணணும், ஓப்பனிங் பேலன்ஸ் கொடுத்து அப்படியே சேவ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அடுத்த ஆள் விஸ்வா ஏஜென்சிஸ். இதே மாதிரி சன்ட்ரி கிரெடிட்டர்ஸ் தான். என்று கொடுத்து கீழே வாங்க. இங்கே 20,000.
இங்கேயும் ஓப்பனிங் பேலன்ஸ். நெக்ஸ்ட் வந்துட்டு அஸ்வதி ட்ரேடர்ஸ். அஸ்வதி ட்ரேடர்ஸ் இல்லை, அஸ்வதி அண்ட் கோ. அவங்களும் சண்டே கிரெடிட்டர்ஸ் தான். ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து 10,000. அது கொடுங்க. இங்கே ஓப்பனிங் பேலன்ஸு டைப் பண்ணுங்கள், கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் 2,71,000 லியாபிலிட்டி சைடு கரெக்டாக வந்திருக்கு. இது வந்ததுக்கப்புறம் மட்டும்தான் அசட் சைடில் இருக்கிறது பண்ணணும். அசட்டில் ஃபஸ்ட்டு வந்து கேஷ் வருது. ஆனால் கேஷ்னு சொல்கிறது நம்ம க்ரியேட் பண்ண வேண்டாம், ஆல்ரெடி கேஷ்னு சொல்கிற என்ட்ரி இதில் இருக்கும். அப்போ நம்ம கேஷ்க்கு அமௌண்ட்டு மட்டும் கொடுத்தா போதும், 36,400. அப்போ ஒன்று நாம் பேஜப் பண்ணிவிட்டு அப்படியே பண்ணால் போதும். கேஷ் வர வரைக்கும் பேஜப் பண்ணுங்கள். இல்லாட்டி சிம்பிளாக பண்ணணுன்னா எஸ்கேப் பண்ணிவிட்டு அக்கௌண்டிங் இன்ஃபோவில் நிறைய லெட்ஜர்ஸ் இருந்துச்சுன்னா பேஜப் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அப்போ அல்ட்ரில் போங்க, லெட்ஜரில் போய்ட்டு அல்ட்ரு போங்க, அதில் கேஷ் இருக்கும். அந்த கேஷை சூஸ் பண்ணிவிட்டு கேஷ்க்கு அமௌண்ட் கொடுத்துருங்க, 36,400. பாருங்கள் டெபிட்டில் வந்திருக்கும். இது எப்படியும் டெபிட்டில் வந்திருக்கான்னு செக் பண்ணணும். இனி மறுபடியும் லெட்ஜர் க்ரியேஷனுக்கே போங்க, க்ரியேட்டில் போயிட்டு என்ட்ரு கொடுங்க. இனி மீதி இருக்கிறது ஹெச்டிஎஃப்சி பேங்க். ஹெச்டிஎஃப்சி பேங்க் நமக்கு தெரியும், பேங்க் அக்கௌண்ட்டில் தான் வரும். பேங்க் அக்கௌண்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓப்பனிங் பேலன்ஸ் கொடுங்க 20,000. அடுத்து வந்துட்டு கனரா பேங்க் ஓடி இருக்குது. அப்போ அது பார்க்கணும். கனரா பேங்கு லோன் இருக்குது. அப்போ கனரா பேங்கு தனியாக க்ரியேட் பண்ணும்போது அது தனியாக மென்ஷன் பண்ணணும். லோனெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம தனியாக மென்ஷன் பண்ணணும், இல்லாட்டி நமக்கு கன்ஃபியூஷன் ஆயிரும். கனரா பேங்க்குன்னு போட்டுட்டு பேங்க் அக்கௌண்ட்டில் கொடுத்துருங்க. அதோட அமௌண்ட் கொடுக்கணும் 20,000. அடுத்து வந்துட்டு லேண்டு நமக்கு தெரியும், ஃபிக்ஸட் அசட்டு. லேண்டு 10,000. அடுத்து வந்து மிஷினரியும் ஃபிக்ஸட் அசட்டில் தான் வரும், 30,000. அடுத்து பில்டிங், அதுவும் ஃபிக்ஸட் அசட்டில் தான் வரும், 30,000. நெக்ஸ்ட் ப்ரீபெய்டு இன்சூரன்ஸ். ப்ரீபெய்டு இன்சூரன்ஸ் வந்துட்டு கரண்ட் அசட்டில் தான் வரும். $4,240. அடுத்து வந்து அக்ரூட் ரெண்ட். அக்ரூட் ரெண்ட் அப்படின்னா நமக்கு வர வேண்டிய ரெண்டு, அதுவும் கரண்ட் அசட்டில் தான் வரும், 1,760. அடுத்து இனி கஸ்டமர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. கஸ்டமர்ஸ் அப்படின்னா சன்ட்ரி டெப்டாஸில் தான் நம்ம கொடுக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து மனோஜ் அண்ட் கோ, சன்ட்ரி டெப்டாஸ் எஸ் கொடுக்கணும். இங்கே அவங்களோட அமௌண்ட்டு 25,000 என்று கொடுத்து இங்கே ஓப்பனிங் பேலன்ஸ் சேவ் பண்ணணும். அடுத்து வந்துட்டு மோகன், $30,000 இங்கே ஓப்பனிங் பேலன்ஸு. அடுத்து வந்து முபாரக், இங்கே 35,000.
எல்லா சம்மிலையும் சொல்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணி கையில் வச்சுருங்க. அப்புறம் நீங்கள் டேலி இன்ஸ்டால் பண்ணி டேலியோட எஜுகேஷ்னல் வேர்ஷனும் நான் வந்து என்னோடய டெலகிராம் சேனலில் போட்டிருக்கேன். அது டவுன்லோட் பண்ணி ஃபஸ்ட் இது பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகேங்களா? இதோட ஆன்சர் நான் ஃபஸ்ட்டே அந்த கொஸ்டினை காட்டிட்டேன். அதில் இருக்குது நெட் ப்ராஃபிட்டு 45,500 பேலன்ஸ் ஷீட்டு 6,50,375 நமக்கு கிடைக்கணும். இப்போ பாருங்கள் இங்கே 28,600 அதாவது டிஃப்ரெண்ட் வேல்யூ காட்டுது. அது ஸ்டாக்கோட வேல்யூ அப்படி தான் காட்டணும். நம்ம போன சமையல் பண்ண மாதிரி க்ளோசிங் ஸ்டாக் அமௌண்ட் அது இங்கே பண்ணக்கூடாது. அது நம்ம ஐட்டம் பண்ணுற டைமில் அங்கே பண்ணும்போது இதில் ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆயிரும். அப்போ இது ஆட்டோமேட்டிக்காக டேலி ஆயிரும். இப்போ இவ்வளோதான் லெட்ஜர். இப்போ லெட்ஜர் முடிஞ்சு இனி நெக்ஸ்ட்டு நாம் ஐட்டம் கிரியேஷனுக்கு போகணும். நமக்கு தெரியும் இன்வென்ட்ரி இன்ஃபோவில் போகணும். ஃபஸ்ட்டு வந்து கேட்டகரி கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. கேட்டகரி இல்லை, அதோட ஃபீச்சர் ஆன் பண்ணுறதுக்கான இது நான் 2வது அசைன்மெண்ட்டில் சொல்லியிருந்தேன். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும், F11 ஃபீச்சர் செலக்ட் பண்ணிவிட்டு இன்வென்ட்ரி ஃபீச்சர் ஐட்டம் ரிலேட்டாக இருக்கிறது எல்லாமே இன்வென்ட்ரி ஃபீச்சரில் தான் இருக்கும். நம்மளோட கம்பெனி சூஸ் பண்ணிக்கோங்க. அதில் அப்படியே என்ட்ரு கொடுத்து கீழே வந்தால் மெயின்டைன் ஸ்டாக் கேட்டகரிஸ்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும். அதுக்கு எஸ் கொடுங்க. அப்படியே எஸ் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. இனி எஸ்கேப் பண்ணிவிட்டு நம்ம வந்தால் இங்கே நமக்கு ஸ்டாக் கேட்டகரிஸை பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டாக் கேட்டகரி போய் க்ரியேட் பண்ணுங்கள். ஸ்டாக் கேட்டகரி டீ டஸ்ட் இருக்குது, சேவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஷூட்டிங் சேவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சல்வார், அம்பர்லா, nail polish, cooker, எஸ்கேப் பண்ணிவிட்டு ஸ்டாக் கேட்டகரி முடிஞ்சு நெக்ஸ்ட் யூனிட் நமக்கு தெரியும். இதில் நம்ம என்ன மெஷர்மெண்ட் பர்பஸுக்காக யூஸ் பண்ணுறது இதில் வந்துட்டு நம்பர்ஸ் தான். இப்போ க்ரியேட்டில் போயிட்டு நோஸ் கொடுங்க, கீழே வந்து நம்பர்ஸ் கொடுங்க, சேவ் பண்ணிக்கோங்க. மீதி எல்லாம் நம்பர்ஸில் இருந்ததுனால ஒரே ஒரு யூனிட்டு போதும். நெக்ஸ்ட்டு ஸ்டாக் ஐட்டத்துக்கு போங்க, க்ரியேட் கொடுங்க. ஐட்டம் நேம் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஏவிடி. அண்டர் அப்படின்னா குரூப்பு ஆல்ரெடி நமக்கு தெரியும். ஆனால் குரூப் நான் எதுவுமே பண்ணல, இதில் கொடுக்கல, அதனால் நம்ம அது பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட்டு கேட்டகரி கொடுங்க. ஏவிடி சொல்கிறது டீ டஸ்ட்டு. அப்போ டீ டஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு யூனிட்டு சொல்கிறதுல வந்து நம்பர்ஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. செட் ஸ்டாண்டர்ட் ரேட் சொல்கிறதுல தான் பர்ச்சேஸ் ப்ரைஸும் செல்லிங் ப்ரைஸும் கொடுக்கணும். அதுக்கு எஸ் கொடுத்து இங்கே பர்ச்சேஸ் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க 50, செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க 75. அப்படியே என்ட்ரு கொடுத்துவாங்க. என்ட்ரு கொடுத்து இங்கே குவான்டிட்டி ஓப்பனிங் குவான்டிட்டி 4 நோஸ் இருக்குது. இங்கே ரேட் வந்து நமக்கு தெரியும் 50 தான் கொடுக்கணும். அப்போ இந்த 200 என்ன ஆயிரும்னா இந்த 200 ஆட்டோமேட்டிக்காக லெட்ஜரில் ஆட் ஆயிரும். அப்படி நீங்கள் பண்ணுற எல்லா டோட்டலும் லெட்ஜருக்கு ஆட் ஆகி அது அப்படியே டேலி ஆகணும். அப்படி டேலி ஆனால் மட்டும்தான் நம்ம வவுச்சருக்கு போகணும். சரிங்களா? அடுத்து வந்து ரேமண்ட்ஸ். இதேமாதிரி ரேமண்ட்ஸ் பண்ணுங்கள். ரேமண்ட்ஸு இதேமாதிரி கேட்டகரி வந்துட்டு ஷூட்டிங், இங்கே நோஸ், இங்கே வந்து எஸ் கொடுத்துட்டு 2500. குவான்டிட்டி வந்துட்டு 5 நோஸ் 2000. பர்ச்சேஸ் ப்ரைஸ் கொடுத்துருங்க, சேவ் பண்ணிடுங்க. அடுத்து வி ஸ்டார் இதே மாதிரி அண்டரில் கேட்டகரி சூஸ் பண்ணிக்கோங்க. வி ஸ்டாரோட கேட்டகரி வந்து செல்வார். இங்கே நோஸு சூஸ் பண்ணுங்கள், இங்கே எஸ் விடுங்க. இதோட பர்ச்சேஸ் ப்ரைஸும் செல்லிங் ப்ரைஸும் 1200. ரேட்டெல்லாம் கொடுக்கும்போது நல்லா கவனித்து கொடுக்கணும். ஏன்னா இது மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னா டோட்டலாக உங்களுக்கு எல்லாமே மிஸ்டேக் ஆகிரும். அந்த ரேட்டு யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணியிருந்தால் பர்ச்சேஸ் மிஸ்டேக் ஆயிரும், சேல்ஸ் பண்ணியிருந்தால் சேல்ஸ் மிஸ்டேக் ஆயிரும். இதில் ஓப்பனிங் குவான்டிட்டி வந்து 8 இருக்குது. பர்ச்சேஸ் ப்ரைஸ் வந்து 1200 இருக்குது. நெக்ஸ்ட் வந்துட்டு சூர்யா மார்க். கேட்டகரி வந்துட்டு அம்பர்லா. நோஸ் விடுங்க, இங்கே எஸ் விடுங்க.
rate 200 plus 250. Opening quantity வந்துட்டு 10 hours 200 இங்கே கொடுக்கணும். அடுத்து வந்து லேக்மி, இது வந்து நெயில் பாலிஷ். இங்கே நோஸ் கொடுங்க, இங்கே எஸ் கொடுங்க. பர்ச்சேஸ் ப்ரைஸ் வந்து 80, செல்லிங் ப்ரைஸ் வந்து 90. இங்கே ஓப்பனிங் ஸ்டாக்கு 10 கொடுத்துருக்காங்க, அது கொடுங்க. ரேட்டு வந்துட்டு 80 கொடுங்க, சேவ் பண்ணிக்கோங்க. அடுத்து ப்ரெஸ்டீஜ், குக்கர் கொடுங்க, இங்கே நோஸ் கொடுங்க, எஸ் கொடுங்க. இங்கே பர்ச்சேஸ் ப்ரைஸ் செல்லிங் ப்ரைஸ். ஓப்பனிங் குவான்டிட்டி வந்துட்டு 12 இருக்குது. பர்ச்சேஸ் ப்ரைஸ் வந்துட்டு 500. இனி நாம் என்ன பண்ணணும், எஸ்கேப் பண்ணிவிட்டு லெட்ஜரில் போய் பார்க்கலாம், இது டேலி ஆகிருக்கான்னு பார்க்கணும். இப்போ அக்கௌண்டிங் இன்ஃபோவில் சிங்கிள் லெட்ஜரில் க்ரியேட் பாருங்கள், இது டேலி ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு டேலி ஆகாமல் இருந்துச்சு. இப்படி பார்த்ததுக்கு அப்புறம் தான் நாம் வவுச்சரே ஸ்டார்ட் பண்ணணும். இனி எஸ்கேப் பண்ணிவிட்டு வவுச்சருக்கு போங்க, அக்கௌண்டிங் வவுச்சர். அதில் ஃபஸ்ட்டு வந்துட்டு பர்ச்சேஸ் வவுச்சர், நமக்கு தெரியும் பர்ச்சேஸ் வவுச்சர் எடுத்துக்கோங்க. அதுக்கு பில் நம்பர் கொடுக்கல, இருந்தாலும் நீங்கள் ஏதாச்சும் ஒரு பில் நம்பர் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் பார்ட்டிஸ் அக்கௌண்ட் நேம் வந்து கிருபா ட்ரேடர்ஸ் கிட்ட இருந்து தான் வாங்குகிறோம், அவங்கள சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்ன ஐட்டம் நாம் வாங்குகிறோமோ அது கொடுக்கணும். நேம் ஆஃப் ஐட்டம் வந்துட்டு என்ன ஐட்டம் வாங்குகிறோம், AV2 1100 வாங்குகிறோம். இங்கே பாருங்கள், இப்போது இதில் குவான்டிட்டிஸ் கொடுத்துருக்காங்க, இப்போ அவைலபிளாக இருக்கிற குவான்டிட்டி. ஏன்னா இது ஆல்ரெடி இருக்கிற குவான்டிட்டி, புரிஞ்சுங்களா. இனி இந்த பர்ச்சேஸ் கூட நம்ம பண்ணி முடிக்கும்போது அங்கே குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆகிரும். 1100 கொடுங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு சூர்யா மார்க். இங்கே நம்ம டீட்டெயில்ஸில் வந்து பர்ச்சேஸை க்ரியேட் பண்ணணும். ஆல்ரெடி நம்ம க்ரியேட் பண்ணலை, அப்போ அதனால் புதுசாக நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். பர்ச்சேஸு அண்டர் நமக்கு தெரியும் பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டு. இந்த இன்வென்ட்ரி வேல்யூஸ்க்கு எஸ் கொடுக்கணும். இது எஸ் கொடுத்தா மட்டும்தான் அங்கே பர்ச்சேஸை நமக்கு பார்க்க முடியும். அப்படியே என்ட்ரு கொடுங்க. என்ட்ரு கொடுத்து அடுத்த ஐட்டம் இருக்குது, இன்னொரு ஐட்டம் கூட இருக்குது. அடுத்து வந்துட்டு சூர்யா மார்க்கு. அப்போ சூர்யா மார்க்கு சூஸ் பண்ணிக்கோங்க. சூர்யா மார்க்கு நம்ம எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா 200. அந்த 200 சொல்கிற குவான்டிட்டி இங்கே கொடுங்க. கொடுத்துட்டு பர்ச்சேஸு கொடுத்து என்ட்ரு கொடுத்து இங்கே வேறு எதுவும் இல்லை, அப்படியே நியூ கொடுத்துட்டு நியூ ரெஃபரன்ஸ். ஏன்னா இது கிரெடிட்டில் தானே வாங்கியிருக்கோம், அங்கே ஆளோட பேர் வந்ததுனால நியூ ரெஃபரன்ஸ் தான் கொடுக்கணும். பர்ச்சேஸ்க்கும் சேல்ஸுக்கும் நியூ ரெஃபரன்ஸ் தான் கொடுக்கணும். போன சம்மில் அதுக்கு முன்னாடி இருக்கிற சம்மிலெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருந்தேன். நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு சேல்ஸ் வவுச்சர் எடுங்க. பார்ட் நேம் வந்துட்டு மனோஜ். இப்போ இதில் பில் நம்பர் தனியாக கொடுக்காதனால நம்ம அதை எடிட் பண்ண வேண்டாம். மனோஜை சூஸ் பண்ணிக்கோங்க. மனோஜுக்கு நாம் என்னென்ன சேல்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா AVT, ஃபஸ்ட்டு AVT சூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், இப்போ இன்க்ரீஸ் ஆகிடுச்சு இங்கே குவான்டிட்டி. ஏன்னா நாம் ஆல்ரெடி இருக்கிறது கூட பர்ச்சேஸ் அகெயின் பண்ணோம், அதனால தான் குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதில் நம்ம எவ்வளோ சேல்ஸ் பண்ணுறோன்னா 1000 நோஸ் நாம் சேல்ஸ் பண்ண போகிறோம். ரேட் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வருது. இங்கே நாம் என்ன பண்ணணும், சேல்ஸை க்ரியேட் பண்ணணும். சேல்ஸ் அக்கௌண்ட்டு. இங்கே இன்வென்ட்ரி வேல்யூஸ் எஸ் கொடுக்கணும், அப்போ தான் நமக்கு அந்த சேல்ஸ் என்ட்ரியை இங்கே பார்க்க முடியும். என்ட்ரி கொடுத்து அடுத்த ஐட்டம் சூர்யா மார்க் இருக்குது, சூர்யா மார்க்கை சூஸ் பண்ணணும். சூர்யா மார்க் இதே மாதிரி 50 அது கொடுங்க. என்ட்ரி கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு நமக்கு என்ன வருதுன்னா டேக்ஸ் வருது, சேல்ஸ் டேக்ஸ் வருது. இப்போ சேல்ஸ் டேக்ஸ் எல்லாம் நமக்கு GSTலே வருது, அதனால் இப்போ பிரச்சனை இல்லை. ஆனால் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் இதெல்லாம் கிளாஸ் எடுக்கிறேன். அப்போ இங்கே வந்து என்ன பண்ணுறோன்னா சேல்ஸ் டேக்ஸை க்ரியேட் பண்ணணும். Alt+C யூஸ் பண்ணி சேல்ஸ் டேக்ஸ்ன்னு சொல்லி நம்ம இங்கே க்ரியேட் பண்ணணும். சேல்ஸ் டேக்ஸு அண்டர் நமக்கு தெரியும் டியூட்டிஸ் அண்ட் டேக்ஸஸ் சொல்லிட்டு கொடுக்கணும். இங்கே வந்து பர்சன்டேஜ், எவ்வளோ பர்சன்டேஜ் நம்ம டேக்ஸ் கொடுக்குறோம். இங்கே ஆன் டோட்டல் சேல்ஸ் இதை சூஸ் பண்ணால் தான் உங்களுக்கு டோட்டலாக சேல்ஸ் வரும். நிறைய பேர் அடிஷ்னல் டியூட்டி அந்த மாதிரி சும்மா அப்படியே அதெல்லாம் இது செலக்ட் பண்ணாமல் மற்ற இது செலக்ட் பண்ணாலும் உங்களுக்கு கரெக்டாக ஆன்சர் வராது. அதனால் ஆன் டோட்டல் சேல்ஸுன்னு கொடுத்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு டோட்டலான இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக எழுதி வச்சுருங்க. எழுதி வச்சதுக்கப்புறம் என்ட்ரு கொடுத்தா உங்களுக்கு அதோட பர்சன்டேஜ் அமௌண்ட் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இதுதான் சேல்ஸ் டேக்ஸ் சொல்கிற இந்த சம்மில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ஆப்ஷன். ஓகே, நீ எப்படியாவது நியூ ரெஃபரன்ஸ் கொடுத்து சேவ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து என்ன, இது HDFC பேங்க் செக்கு ரிசீவ் ஆகுது. அதாவது மனோஜ்கிட்ட இருந்து நமக்கு ஒரு 35,000 செக்கு ரிசீவ் ஆகுது.
அப்போ ரெசிப்ட் வவுச்சர் எடுத்துருங்க. இங்கே மனோஜை சூஸ் பண்ணுங்கள். மனோஜ் கிட்டேருந்து எகெயின்ஸ்ட் ரெஃபரன்ஸ் தான் வரும். ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ரெசிப்ட்டு பேமெண்ட் எல்லாம் பண்ணும்போது எகெயின்ஸ்ட் ரெஃபரன்ஸ் தான் வரும். அதில் 35,000 ரிசீவ் ஆகிருக்கு. ஆனால் அது ஓப்பனிங் பேலன்ஸோ பில் அமௌண்ட் அந்த மாதிரி எதுவும் சொல்லலை. அப்போ நம்மளே புரிஞ்சுக்கணும். அதாவது அவங்க ஆல்ரெடி ஓப்பனிங் பேலன்ஸ் தர வேண்டியது 25,000 தான் இருக்குது. பில் அமௌண்ட்டு தான் 91,875 இருக்குது. அப்போ இந்த வருஷத்தோட அமௌண்ட்டு தான் அவங்க கொடுத்துருக்காங்க. அதாவது பில் அமௌண்ட்டு தான் கொடுத்துருக்காங்கன்னு மீனிங். அப்போ இங்கே நாம் என்ன பண்ணணும், அந்த 35,000 டைப் பண்ணி கொடுக்கணும். டைப் பண்ணி கொடுத்து எண்ட் ஆஃப் லிஸ்ட்டு கொடுத்து கேஷாக செக்காக ரிசீவ் ஆகுதுன்னு பார்க்கணும். இங்கே கேஷ் இல்லை, செக்கு தான் ரிசீவ் ஆகுது. HDFC பேங்க் செக்கு தான் ரிசீவ் ஆகுது. அப்போ HDFC பேங்கை நாம் இங்கே சூஸ் பண்ணணும். HDFC பேங்கை சூஸ் பண்ணிவிட்டு அப்படியே சேவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னா, கேஷ் பே டு கிருபா ட்ரேடர்ஸ். கிருபா ட்ரேடர்ஸ்க்கு நாம் கேஷ் பேமெண்ட் பண்ணுறோம். அப்போ பேமெண்ட் எடுங்க. அதில் கிருபா ட்ரேடர்ஸை சூஸ் பண்ணிக்கோங்க. கிருபா ட்ரேடர்ஸ்க்கும் எகெயின்ஸ்ட் ரெஃபரன்ஸ் தான் கொடுக்கணும். ஏன்னா பேமெண்ட் ரெசிப்ட் எல்லாம் வரும்போது அதான் கொடுக்கணும். அதில் 10,000 தான் சொல்லியிருக்காங்க. அது ஓப்பனிங் பேலன்ஸாக இருக்கலாம், இல்லை பில் அமௌண்ட்டாக இருக்கலாம். நம்ம பில் அமௌண்ட் சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஓப்பனிங் பேலன்ஸாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்க மென்ஷன் பண்ணுவாங்க அது ஓப்பனிங் பேலன்ஸுன்னு சொல்லிவிட்டு. ஓப்பனிங் பேலன்ஸ் எதுவுமே இல்லாமல் வந்துச்சுன்னா அது பில் அமௌண்ட்டு தான் மீனிங். இப்போ இதில் நாம் என்ன பண்ணுறோம், கேஷ் தான் கொடுக்குறோம். அப்போ கேஷு கிரெடிட்டில் செலக்ட் பண்ணிக்கோங்க, சேவ் பண்ணிக்கோங்க. அடுத்து மோகன் கிட்டேருந்து கேஷ் ரிசீவ் ஆகுது 5,000. ஆனால் அது ப்ராக்கெட்டில் ஓப்பனிங் பேலன்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா ஓப்பனிங் பேலன்ஸ் தான் அப்போது மோகன் கிட்டேருந்து ரிசீவ் ஆகுது. அப்போ மோகனை சூஸ் பண்ணிக்கோங்க. எகெயின்ஸ்ட் ரெஃபரன்ஸ் கொடுங்க. அதில் ஓப்பனிங் பேலன்ஸ் மட்டும்தான் மோகன் நமக்கு தர வேண்டியது இருக்குது. அதில் 5,000 டைப் பண்ணி கொடுங்க. இங்கே தான் அப்போ டைப் பண்ணி கொடுக்கணும். நிறைய பேருக்கெல்லாம் அது டவுட்டு வரும், எங்கே டைப் பண்ணி கொடுக்க வேண்டியதுன்னு. இங்கே டைப் பண்ணி கொடுங்க. எண்ட் ஆஃப் லிஸ்ட்டு கொடுத்துட்டு கேஷாக ரிசீவ் ஆனதுனால அங்கே கேஷை டெபிட்டில் செலக்ட் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. அடுத்து டெப்ரிசியேஷன் சார்ஜஸ். நான் போன சம்மில் அது முன்னாடி சம்மில் எல்லாம் சொல்லியிருந்தேன். டெப்ரிசியேஷன் எங்கே வந்தாலும் நாம் ஜேர்னல் தான் பண்ணணும். அப்போ டெப்ரிசியேஷனை க்ரியேட் பண்ணிக்கோங்க. டெப்ரிசியேஷன் அண்டர் நமக்கு தெரியும் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். அப்படியே சேவ் பண்ணிக்கோங்க. இது லேண்டுக்கு 10%, மிஷினரிக்கு 8%, பில்டிங்க்கு 7% தான் கண்டுபிடிக்கணும். இதெல்லாம் கண்டுபிடிச்ச அமௌண்ட்டு கிடைக்கிறதா இங்கே போடணும். நான் இப்போ சும்மா ஒரு அமௌண்ட் கொடுத்து அப்படியே என்ட்ரு கொடுத்துட்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட் ஒன் வந்து லேண்டு. லேண்டோட 10%. அப்போ லேண்டோட வேல்யூ நமக்கு தெரியும் 10,000. 10,000ஓட 10% அப்படின்னா 1,000. அடுத்து என்ன இருக்குது, மிஷினரி இருக்குது. மிஷினரியோட 88%. அப்போ மிஷினரியோட வேல்யூ எவ்வளோ இருக்குது, 30,000 இருக்குது. 30,000ஓட 8%. அது கண்டுபிடிக்கணுன்னா டேலி கால்குலேட்டர் ஓப்பன் பண்ணலாம். கண்ட்ரோல் N ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அதில் வந்துட்டு நம்ம 30,000 கொடுத்துட்டு 30,000 இன்டூ 8% என்று கொடுத்தா 2,400. இனி அடுத்த ஆளோடது நம்ம கண்டுபிடிக்கலாம். அடுத்தது பில்டிங்கோடது 30,000ஓட 7%. அப்போ இதே மாதிரி 30,000 கொடுங்க இன்டூ 7%. அப்போ 2,100. இனி இந்த கால்குலேட்டர் க்ளோஸ் பண்ணி நம்ம அந்த அமௌண்ட் அங்கே எழுதிக்கலாம். கண்ட்ரோல் M கொடுத்தா க்ளோஸ் ஆயிரும். அப்போ இதில் வந்து மிஷினரியோட அமௌண்ட் வந்து நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு, 2,400. டவுட் இருந்துச்சுன்னா கால்குலேட்டர் ஓப்பன் பண்ணால் போதும், அதில் அமௌண்ட் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு பில்டிங்கோட அமௌண்ட் வந்து 2,100. அது இங்கேயும் கொடுத்துருங்க. அப்போ டோட்டல் அமௌண்ட்டு 5,500. இந்த 5,500 தான் இங்கே நாம் கொடுக்கணும். கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்து அப்படியே சேவ் பண்ணிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு என்ட்ரி என்னதுன்னா கேஷ் வித்ட்ரா ஃப்ரம் HDFC பேங்க். HDFC பேங்க்லேருந்து கேஷ் வித்ட்ரா பண்ணியிருக்கு. அப்போ நம்ம கான்ட்ரா வவுச்சர் தான் சூஸ் பண்ணணும். வித்ட்ரா ஆனதுனால கிரெடிட்டில் பேங்க் தான் வரணும். அப்போ HDFC பேங்க்கை கிரெடிட்டில் செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே 10,000 போடுங்க. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்குறாங்க. இங்கே கேஷ் டெபிட்டில் போட்டுருங்க, சேவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்ட்னர்ஸ் வித்ட்ரா. பார்ட்னர்ஸ் யார் இருக்காங்க இந்த பிஸ்னஸில், ஷாகுல் இருக்காங்க, சூரஜ் இருக்காங்க. இவங்க 2 பேரும் 2,500 வச்சு வித்ட்ரா பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன பண்ணணுன்னா பேமெண்ட் வவுச்சர் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஷாகுல் 2,500 ஈச்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஷாகுல் வந்து 2,500. பின்ன வந்துட்டு மறுபடியும் அது டெபிட்டாக மாற்றணும். இங்கே கிரெடிட் தான் வந்திருக்கும், அதை நீங்கள் டெபிட்டாக மாற்றிட்டு மறுபடியும் என்ட்ரு கொடுத்து டெபிட் வரும். அந்த இடத்துலையும் சூரஜ் கேபிட்டல்னு கொடுத்துட்டு அவங்களும் இதே மாதிரி 2,500.
கொடுத்து கிரெடிட்டில் வந்து கேஷ் கொடுத்துருங்க. இதே அவங்களோட பேர் கொடுக்கலன்னா மட்டும் நாம் ட்ராயிங்ஸு செலக்ட் பண்ணால் போதும். ஓகே. அடுத்து விஸ்வா ஏஜென்சிஸ் கிட்டேருந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம். அப்போ பர்ச்சேஸ் வச்சு எடுத்துருங்க. பில் நம்பரும் கொடுக்கல, அப்போ நாம் ஏதாச்சும் ஒரு பில் நம்பர் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு பார்ட்டிஸ் அக்கௌண்ட் நேம் வந்து விஸ்வாஸ் சூஸ் பண்ணிவிட்டு கண்ட்ரோலே கொடுத்துருங்க. இனி ஐட்டம் வந்து ஃபஸ்ட்டு ரேமண்ட்ஸு எவ்வளோ நம்ம வாங்குகிறோம்? 25 நோஸு ரேமண்ட்ஸ் வாங்குகிறோம். அதோட ரேட் வந்துச்சு. இங்கே பர்ச்சேஸ் நம்ம சூஸ் பண்ணியாச்சு. அடுத்து வந்து ப்ரெஸ்டீஜ் இதே மாதிரி 200 வாங்குகிறோம். அடுத்து வி ஸ்டார், இது 3 இதே மாதிரி செலக்ட் பண்ணி அதோட குவான்டிட்டி கொடுக்கணும் 100. அப்படியே பர்ச்சேஸ் கொடுத்து நியூ ரெஃபரன்ஸ் கொடுத்து சேவ் பண்ணுங்கள். பர்ச்சேஸ் தானே. அடுத்து ரிட்டர்ன் பண்ணுறோம். வாங்கின பொருள் கொஞ்சம் டேமேஜ் இருந்துச்சு, அப்போ அதை நாம் ரிட்டர்ன் பண்ண போகிறோம். அப்போ ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு பர்ச்சேஸ் ரிட்டர்னை சூஸ் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் F9 கொடுங்க. அப்போ டெபிட் நோட் வந்துச்சு. இதில் பில் நம்பர், அந்த ஒரிஜினல் பில் நம்பர் கேட்குறாங்க. அப்போ அந்த பில் நம்பர் கொடுத்துருங்க. என்று கொடுத்துட்டு பார்ட்டிஸ் அக்கௌண்ட் நேம் வந்துட்டு விஸ்வாவை சூஸ் பண்ணிக்கோங்க. என்று கொடுத்துட்டு ஐட்டம், என்ன ஐட்டம் ரிட்டர்ன் பண்ணுறோம் அப்படின்னா ரேமண்ட்ஸு 2. இப்போ ரேமண்ட்ஸு சூஸ் பண்ணிவிட்டு இங்கே 2 கொடுங்க. என்று கொடுங்க. இங்கே பர்ச்சேஸ்க்கு பதிலாக பர்ச்சேஸ் ரிட்டர்ன் கொடுக்கலாம். பர்ச்சேஸ் ரிட்டர்ன். அப்போ தான் நமக்கு கரெக்டாக பர்ச்சேஸ் ரிட்டர்ன் எவ்வளோ பண்ணதெல்லாம் ஈஸியாக செக் பண்ண முடியும். பர்ச்சேஸ் ரிட்டர்ன் கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்து அடுத்து ரேமண்ட்ஸ் இல்லாமல் வேறு ப்ரெஸ்டீஜ் ஒரு 5 நோஸ் ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். அப்போ ப்ரெஸ்டீஜ் சூஸ் பண்ணிவிட்டு அங்கே ஒரு 5 நோஸு ப்ரெஸ்டீஜ் கொடுங்க. என்ட்ரு கொடுங்க. நியூ ரெஃபரன்ஸ் கொடுத்து அகெயின்ஸ்ட் ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டு அந்த ஆல்ரெடி இருக்கிற அந்த பில் அமௌண்ட்டு சூஸ் பண்ணி இப்போ இப்படி கொடுக்கும்போது இந்த மாதிரி வரும். ஓப்பனிங் பேலன்ஸு அவங்களோட பில் அமௌண்ட். நிறைய பில் அமௌண்ட் இருந்துச்சுன்னா தான் செலக்ட் பண்ணுறது கன்ஃபியூஷனாக இருக்கும். அப்போ அந்த பில் நம்பரை பார்த்து செலக்ட் பண்ணால் போதும். இதில் ஒரே ஒரு பில்லு தான் இருக்குது. அப்போ அதை சூஸ் பண்ணிடுங்க. அதிலேருந்து இந்த அமௌண்ட்டு லெஸ் ஆயிரும். நெக்ஸ்ட்டு சேல்ஸ் பண்ண போகிறோம். யாருக்கு? மோகன் சொல்கிற ஆளுக்கு சேல்ஸ் பண்ண போகிறோம். அப்போது சேல்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. சேல்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுத்துட்டு இங்கே வந்துட்டு மோகனை சூஸ் பண்ணுங்கள். மோகனுக்கு என்னென்ன சேல்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ரேமண்ட்ஸு குவான்டிட்டி வந்து 10 நோஸ். இங்கே சேல்ஸு கொடுத்துருங்க. அடுத்தது வந்துட்டு வி ஸ்டார் 50 நோஸு சேல்ஸ் பண்ணுறோம். அடுத்து வந்துட்டு ப்ரெஸ்டீஜ் 100. ப்ரெஸ்டீஜ் 100 கொடுங்க. சேல்ஸு கொடுங்க. நியூ ரெஃபரன்ஸ் கொடுத்து சேவ் பண்ணிடுங்க. அடுத்து சேல்ஸ் ரிட்டர்ன் பண்ணுறோம். மோகனுக்கு சேல்ஸ் ரிட்டர்ன் பண்ணுறோம். கண்ட்ரோல் F8. கிரெடிட் நோட்டு வந்துச்சு. பில் நம்பர் கொடுங்க. பார்ட்டிஸ் அக்கௌண்ட் நேம் வந்துட்டு மோகனை சூஸ் பண்ணுங்கள். கண்ட்ரோல் A கொடுத்துருங்க. இனி என்னென்ன ஐட்டம்ஸு அவங்க நமக்கு ரிட்டர்ன் பண்ணுறாங்க அப்படின்னா ரேமண்ட்ஸு 2 நோஸ் ரிட்டர்ன் பண்ணுறாங்க. அடுத்து வந்துட்டு வி ஸ்டார் 5 நோஸும் ப்ரெஸ்டீஜ் 10. இதிலெல்லாம் நான் வந்துட்டு சேல்ஸ் தான் கொடுத்துருக்கேன். அங்கே நம்ம சேல்ஸ் ரிட்டர்ன் கொடுக்கணுன்னா சேல்ஸ் ரிட்டர்ன் கொடுத்துக்கலாம். பிரச்சனை இல்லை. பேக் ஸ்பேஸ் கொடுத்தீங்க மாற்றினா போதும். ஆல்ட் யூஸ் பண்ணி சேல்ஸ் ரிட்டர்ன் கொடுங்க. இதனால் மிஸ்டேக் ஒன்றும் வராது. சேல்ஸ் அக்கௌண்ட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே எல்லாத்துக்கும் சேல்ஸ் ரிட்டர்னை சூஸ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணி அகெயின்ஸ்ட் ரெஃபரன்ஸ். அப்போ அவங்களோட பில் அமௌண்ட் வரும். அந்த அமௌண்ட்லேருந்து இது லெஸ் ஆயிரும். இனி மோகன்கிட்டேருந்து அமௌண்ட் ரிசீவ் ஆகுது. இப்போ ரிசிப்ட் எடுத்துக்கோங்க. இங்கே மோகனை சூஸ் பண்ணுங்கள். மோகன்கிட்டேருந்து அகெயின்ஸ்ட் ரெஃபரன்ஸ் கொடுத்தா டோட்டலாக 1,41,500 நமக்கு ரிசீவ் ஆகுது. ஆனால் அதில் 3,000 நம்ம டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். அப்போ ஆல்ட்ஸ் யூஸ் பண்ணி டிஸ்கவுண்ட்டை க்ரியேட் பண்ணணும். ஒரே ஒரு டிஸ்கவுண்ட்டு தான் இருக்குது. அப்போ நான் டிஸ்கவுண்ட் அலவுடு ரிசீவ்டு அப்படி போடல. டிஸ்கவுண்ட்டு நாம்
நமக்கு ரிசீவ் ஆகும்போது டிஸ்கவுண்ட்டு நாம் கொடுக்குறோம். அதனால் டிஸ்கவுண்ட் அலௌடு தான். இது இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸில் தான் வரும். சேவ் பண்ணிக்கோங்க. 3000 தான் டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். அப்போ 3000 சொல்கிற அமௌண்ட் கொடுங்க. சப்போஸ் பர்சன்டேஜாக இருந்துச்சுன்னா இந்த வேல்யூவிலேருந்து நம்ம கண்டுபிடிக்கணும் எவ்வளோ பர்சன்டேஜ்னு சொல்லிவிட்டு. ஓகே, அப்படியே சேவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கேஷ் பே டு விஸ்வா. அப்போ பேமெண்ட்டில் விஸ்வா ஏஜென்சிஸை சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணி எகெயின்ஸ்ட் ரெஃபரன்ஸ் கொடுங்க. இதுதான் அவங்க டோட்டலாக நாம் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டு. அதில் 10,000 தான் நாம் பே பண்ணுறோம். இந்த 10,000 கொடுங்க. எண்ட் ஆஃப் லிஸ்ட்டு கிரெடிட்டில் கேஷ். செக்காக இருந்துச்சுன்னா பேங்கை சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து சேலரி பே பண்ணுறோம். கனரா பேங்க் செக் யூஸ் பண்ணி சேலரி பே பண்ணுறோம். அப்போ பேமெண்ட் எடுத்துகிட்டு சேலரி க்ரியேட் பண்ணணும். ஏன்னா இல்லை, அது புதுசாக நாம் க்ரியேட் பண்ணணும். சேலரி இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸு சேவ் பண்ணுங்கள். இது சேலரியோட அமௌண்ட்டு 5,000. அது கனரா பேங்கை சூஸ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிக்கோங்க. அடுத்து சேலரி அவுட்ஸ்டாண்டிங். அது ஆல்ரெடி நாம் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். ஓஎஸ் சேலரின்னு சொல்லி, அதுதான் அவுட்ஸ்டாண்டிங் சேலரி. அது நாம் 4,000 பே பண்ணுறோம். இங்கே கரண்ட் பேலன்ஸ் வருது, 4,000 இருக்குதுன்னு சொல்லிட்டு வருது. அந்த 4,000 தான் நாம் பே பண்ணுறோம். அப்போ அது 0வாக மாறிடுச்சு. பார்த்தீங்களா? கிரெடிட்டில் கேஷும் கொடுக்கணும். என்ட்ரி முடித்தா தான் அது கன்ஃபார்ம் 0வாக மாறிடும். அடுத்து வந்துட்டு கமிஷன் ரிசீவ் ஆகுது. அப்போ ரெசிப்ட் எடுக்கணும். ரெசிப்ட்டில் வந்து ஆல்ட்ஸ் யூஸ் பண்ணி கமிஷனை க்ரியேட் பண்ணணும். கமிஷன் வந்துட்டு இன்டைரக்ட் இன்கம் சேவ் பண்ணிக்கோங்க. 5,000 கிரெடிட்டில் கேஷு. அப்படியே சேவ் பண்ணி இப்போது போயிட்டு நமக்கு பேலன்ஸ் ஷீட் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நெட் ப்ராஃபிட்டு. அதுக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் போய் பாருங்கள். இங்கே வந்து நெட் ப்ராஃபிட்டு 45,500 நமக்கு கிடச்சிருக்கு. அடுத்து வந்து பேலன்ஸ் ஷீட் பார்க்கணும். அதுக்காக பேலன்ஸ் ஷீட்டுக்கு போங்க. அதில் போய் என்ட்ரு கொடுத்தா பேலன்ஸ் ஷீட் அமௌண்ட்டு 6,50,375. ஆன்சரு கரெக்டாக வந்திருக்கு. அப்போது எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எவ்வளோ ஆன்சர் கிடச்சிருக்கோ அந்த ஆன்சர் வந்து கமெண்டில் போடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது ஒரு இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள்.